ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பசியெல்லாம் தீக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பசியெல்லாம் தீக்கிற மாதிரியான இடம்னு சொல்றேன். நைட் நேரமா வேற இருக்கு, எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நம்ம பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் சாப்பிட வந்திருக்கோம். பிரெட் ஆம்லேட்னா பேர் கிடையாது, அது ஒரு எமோஷன். ஏன்னா நம்ம வந்திருக்க கடை அப்படி ரொம்ப ஒரு ஃபேமஸான அண்ட் ஓல்டஸ்டான கடைக்கு தான் வந்திருக்கோம். அல்சா மால் பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கு இந்த கடை. ரொம்ப வருஷமாவே இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதுல இருந்தே இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட். உனக்கு என்னடா வேணும்? பிரெட் ஆம்லேட்டா சிக்கன் சாண்ட்விச்சா? நம்மளுக்கு எப்பவுமே பிரெட் ஆம்லேட் தான். பிஓ ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, பிஓனா பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட் பிஓ ஃபேன்ஸ் கமெண்ட் பண்றீங்க. ஏய் பிஓ பிரெட் ஆம்லேட் தோ சீஸ் வேணுமாடா? சீஸ். ஓகே காய்ஸ், வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பைட்டு. எனக்கும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இதே பழக்கமாயிருச்சு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பைட்டுனாலே நாய் கடிக்கிறது தான் பைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலமே மாறி போயிடுச்சு. பைட் இன்னொன்று தான் ஒரு ஞாபகம் வருது. என்ன காட்டுற கேமரா மேல? ஓகே, நம்ம கேமராமேனும் வந்துட்டாரு. ஹெல்மெட் கழட்ட மாட்டாராம். பைட் ஒன்று ஞாபகம் வருது. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு சாப்பிட்றான்னு பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் திரும்பி நிக்கிறேன்னா, பின்னாடி ஒரு பொண்ணு நிக்குது, 2 பொண்ணுங்க. அது திரும்பி நின்று பேசிக்கிறீங்க. ஓகே, நீங்க vlog எடுக்கிற மாதிரி இருந்தா யாருமே பார்க்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப் ஃபீலிங் தெரியாது. இந்த இன்ட்ரோ வச்சு பிகினர்ஸ்க்குலாம் யாருமே பார்க்காதீங்க. நான் சொல்ல வந்தே மறந்துட்டு பாருங்க. பைட் இருந்தாங்க ஒரு ஞாபகம் வருது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா டியூஷன் பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். டியூஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாய் குறுன்னு நின்னே பார்த்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பணும், லெஃப்ட் கட் ஆகணும். நான் அந்த இடத்துல லெஃப்ட்லேயே உட்காந்துருச்சு. சரி, ஒரு மாதிரி பார்த்துச்சு, தெரிஞ்சிச்சு எனக்கு இதை கடிக்க போகுதுன்னு. மெதுவாக போயிட்டு இருந்தேன். கரெக்டா லெஃப்ட் கட் ஆகுறேன், பாஞ்சிருச்சு மேல. எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். ரன்னிங் ரேஸ்ல கூட அப்படி ஓடினது கிடையாது. அங்க எடுத்த ஓட்டம் வீட்டுக்கு போய் தான் நின்னுனேன். அப்படியே ஒரு ஓட்டம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது முடிஞ்சுச்சு. நாய் துரத்திச்சு, ஓடணும், அதெல்லாம் முடிஞ்சுச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணது தெரியுமா? அந்த வயசுல ஒரு 4th or 5th தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். How to escape from dog bite அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்காக தான் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நயன்தாரா அவங்களோட வீடு இருக்கு. வீடு ஆஃபீஸான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நயன்தாரா அவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. வீடு ஆஃபீஸோ தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா தர்பார் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நாய் இந்த கடை பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல கூட இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்திருக்கும்.
சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அடிக்கடி பார்ப்பாங்க. டிவியில் சொன்னேன், இப்பெல்லாம் அவங்க படமே வர்றதில்ல. வருதா? இப்போ எனக்கு தான் தெரியல போல. कितना भाई? 90. ரொம்ப அருமையா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட். ₹90 இருக்கு. அப்போ ஒரு பிரெட் ஆம்லெட் எவ்வளோ? 35 45 மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்க போகிறேன், தம்பி வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் எடுத்துட்டு இருக்க போகிறப்பல அவ்வளோதான் இருக்கா. ஓகே, காசு பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஓகே, கிளம்பலாமா? இல்லை ஏதாச்சும் வீடு நம்ம பார்த்தீங்கன்னா கார் ஏற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற வழியில் நின்று பேசிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வர்றதை விட நைட்டு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்டி ஃபார்ம் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க, வந்துட்டு இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி பார்த்தீங்கன்னா அவன் ஆள் கூட பேசுறதுல பிஸி ஆயிட்டான். அவனை கேமரா கூட்டு வந்தா அவன் ஆள் கூட பேசிட்டு இருக்கான். ஹெல்மெட் போடாம வரமாட்டாரு வீடியோல. ஸோ எல்லாரும் இவனை மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃபா ஹெல்மெட் போட்டு போங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. வேறு எங்கேயாச்சும் போனோன்னா அப்படியே வீடியோவில் காசுறேன், இல்லைன்னா வீட்டுக்கு தான் போவோம். நாஸ்டா வாங்குற கடையில் பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்கோம். ஏன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டா வாங்கணுமா கேமராமேனுக்கு. கேமராமேன் பாருங்க, பண்ணி நிறுத்திட்டு 1/2 மணி நேரமாக அவர் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சும்மா சொன்னேன், டிஃபன் வாங்க தான் கொண்டாரு. இப்போ கூட பாருங்க ஃபோனை வைக்க மாட்டாரு. பேசுறது கேட்குதான்னு தெரியல. ஓகே, அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஃபோனை வைக்கல. எப்போதான் கிளம்புவான்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. ஓகே கைஸ், நம்ம கேமராமேன் கிளம்புறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்புவோம். இதை நம்ம வீடு. மைக்கும் ட்ரைபாடும் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். சரி, ஓகே, பை கைஸ். பை சொல்கிறா கேமராமேன். கைஸ் வந்தோடனே பாருங்க, நம்ம கிட்ட ஓடி வந்துட்டானுங்க. ஹை சொல், ஹை சொல்ல, ஹை ஹை. மேலே போகிறாங்க. மேலெலாம் போக மாட்டான், இது நம்ம வீடு. மேலெலாம் போக மாட்டான், பயந்தாங்கொல்லி. ஏற்கனவே இவனோட சேர்ந்து பண்ண வீடியோ விலாக் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு வீடு கிடையாது, நம்ம வீடு தான். இப்போ இவனை தூக்குறேன், எப்படி கத்துவான் பாருங்க. பயம் பயம் பாருங்க. அப்படிதான் நம்ம கூட தான் இருப்பான். பயம் தூக்குனா வீட்டை விட்டு தாண்ட மாட்டான். வீட்டுக்குள்ளே, ஆனால் வீட்டுக்குள்ளே பாருங்க, வீட்டுக்குள்ளே போனோன்னே கீழே குதிச்சிருவான் பாருங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டுனா வீட்டுக்குள்ளே போட்டுறான். இப்போ கீழே குதிச்சிருவான்.